ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு பதிவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். ஏழரை சனியினுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ராசிகளில் மீனம் ராசியும் ஒன்று. இந்த மீன ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா தற்போது 2ஆம் கட்டத்தில் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு நாட்களில் உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீருமா, உங்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். அதாவது கடந்த காலகட்டத்தை விட, விரயச்சனி கட்டத்தை விட இந்த டைம் உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும். அதாவது பொருளாதார ரீதியாக நீங்கள் பிரச்சனைகளை எல்லாத்தையும் கடந்து வரத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். கடந்த டைம் பார்த்தீங்கன்னா விரயச்சனியில் நிறைய மருத்துவ செலவுகளை நீங்கள் எல்லாம் செய்திருக்கலாம். ஆனால் இனி பார்த்தீங்கன்னா அந்த செலவுகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஆனாலுமே ஏழரை சனியானது நடக்கிறதுனால ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கவனமாகவும் இருந்துக்கணும். சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் எப்படி நல்லது நடக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா கர்மக்காரகன், தொழில்காரகன், ஆயுள்காரகன் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர்களோடு அழைக்கப்படக்கூடியவர். இவருடைய காலகட்டத்தில் நம்ம செய்திருக்கக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பலன்களை நமக்கு கொடுப்பார். அதாவது நல்ல பாடங்களை புகட்டி நல்ல ஒரு ஆசிரியராகவும் நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் தான் சனி பகவான் இருப்பாரே தவிர மற்றபடி நமக்கு பாதிப்புகள் எல்லாம் கொடுக்க மாட்டாருங்க. ஸோ சனி பகவானை பார்த்து பயப்படவும் தேவையில்லை. இந்த சனீஸ்வர பகவானுடைய ஆதிக்கம் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் மீனராசினியர்களுக்கு பல விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். ஏன்னா உங்களுடைய கர்மாக்கள் ஒன்று ஒன்றா அழிக்கப்பட்டுட்டே வரும். கர்மாக்களுக்கு ஏற்ப தான் பலன்களை நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ அப்படி பார்க்கையில் மீனராசி நேர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாமே விலகக்கூடிய நாட்களில் இருக்கீங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மென்மேலும் நிறைய சிறப்புகளானது நடக்க இருக்குங்க. அதையெல்லாம் பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவமானது கொடுக்கப்படுவது. அதுலேயும் இந்த கிரகங்களில் பார்வையால் மட்டுமே பலன்களை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னா அது குரு பகவான் தாங்க. அதனால தான் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்வையால் நல்ல பலன்கள் அள்ளித்தரக்கூடிய குரு பகவானுடைய அதிபதியாக பெற்றிருக்கக்கூடியவர்கள் தான் மீனம் ராசி நேயர்கள். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய பாவங்கள் தீர்ந்து எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதில் குறிப்பாக அரசு கான்ட்ராக்டுகளை பெறக்கூடிய வகையில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான வேலைகள் செய்கிறவங்களுக்கு இப்போ சிறப்பான ஒரு வேலை கிடைக்குங்க. உங்களுக்கு எல்லாமே சாதகமாக முடியும். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவிகள் செய்து உங்களுடைய செல்வாக்கை உயர்த்திக்கிறதுக்கு நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே யாருக்காகவுமே சரிங்க உங்களுடைய முடிவை மட்டும் நீங்கள் மாற்றிக்கவே மாட்டீங்க. அது இவங்களுடைய ஒரு குணாதிசயம்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க மற்றவங்க சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக அவங்க எடுத்திருக்க முடிவுலேருந்து ஒருபோதும் மாறவே மாட்டாங்க. அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் ஒரு சில நேரங்களில் நல்லபடியாகவும் முடியலாம். ஒரு சில நேரங்களில் அவங்களுக்கு ஒரு எதிர்மறையான பலன்களையும் கொடுக்கலாம். அதனால் என்ன சுச்சுவேஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி முடிவுகளை மாற்றிக்கிறதுல தப்பு கிடையாது. நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் மற்றவர்களை பாதிப்படையாமல் இருக்கா அப்படின்றத மட்டும்தான் நம்ம சிந்திக்கணும். நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்றத யோசித்தோம் அப்படின்னாலே போதும். அந்த இடத்துல நமக்கான விஷயத்துக்கான தீர்வு உடனடியாகவே கிடைச்சிடும். அப்படிப்பட்டவர்கள் இந்த டைமில் தொழில்துறையில் ஏற்படக்கூடிய திடீர் போட்டிகளை எல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கும். உங்களால் சமாளிக்கவும் முடியும். ஏன்னா சாமர்த்தியமாக நீங்கள் சமாளிப்பீங்க. ஒருவேளை வெளிநாட்டில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா வெளிநாட்டு வியாபாரத்தை பெருக்கி அதில் அதிக லாபத்தை நீங்கள் பார்க்குறதுக்கான சான்ஸ்லாம் இருக்குது. பழைய வீடு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை இப்போ நீங்கள் புதுப்பித்து அதை ஒரு கலைநயத்தோடு அழகாக மாற்றுறதுக்கான முயற்சிகள் எல்லாம் நீங்கள் எடுப்பீங்க. மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சிகளை உங்களுடைய தொழிலில் பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குங்க. பங்குச்சந்தை வியாபாரம் செய்யக்கூடியவங்களும் அப்படித்தான் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கீங்க. ஆனால் பக்குவமாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் அதில் லாபத்தை பார்க்க முடியும். மேலும் மீனராசினியர்கள்லாம் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி உங்களுடைய மனைவியை நீங்கள் மகிழ்ச்சி படுத்துவீங்க. ஸோ வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கும் பொழுது இந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து சந்தோஷமானது பிறக்க ஆரம்பிக்கும். குடும்பத்தார்கிட்டையும் அப்படி தாங்க எடுத்தோம் கவழ்த்தோம் அப்படின்னு பேசுகிறதோ அல்லது சண்டை சச்சரவுகள் போடுறதோ முழுமையாக நீங்கள் தவிர்க்க பாருங்கள். மேலும் வாகனத்தில் நீங்கள் போகக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா செல்ஃபோன் பேசிட்டு வாகனம் ஓட்டுறதோ அல்லது வேடிக்கை பார்க்குறதோ அல்லது ஸ்பீட் அதிகமாக கொடுக்கறதோ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் செய்யாமல் கரெக்டாக நீங்கள் பேலன்ஸாக வண்டி ஓட்டணும். ஏன்னா அடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால
இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏதாவது காயங்கள் ஏற்படலாங்க. விபரீதமான முடிவுகள் எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உங்களை நீங்களே வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க. வரக்கூடிய நாட்களில் ஆரம்பம் உங்களுக்கு சிறப்பாக தாங்க இருக்கும். சொல்லப்போனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு செய்தியோடைய வந்து இந்த டைம் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நண்பர்களுடைய உதவிகளால் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்களை சிறப்பாக வந்து செய்து முடிப்பீங்க. இன்கேஸ் ரொம்ப நாளாக அந்த வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கு யாராவது உதவி பண்ணுவாங்க. அவங்க உதவி மூலியமாக உங்களால் அதை செய்ய முடியும். குடும்ப உறுப்பினர்கள்ட்ட இருக்கக்கூடிய அன்பு பார்த்திங்கன்னா இந்த டைமில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆனால் அதே மாதத்தினுடைய 2ஆம் பகுதியை நீங்கள் நெருங்க உங்களுடைய ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கணும், உறவுகள்கிட்டையும் கவனமாக இருக்கணும், வியாபாரம் செஞ்சீங்க அப்படின்னா அதுலேயும் கவனமாக இருக்கணும், வேலைக்கு போனீங்க அப்படின்னா அதுலேயும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா எல்லா விஷயங்களுமே இந்த பிட்வீன் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து மோசமாக தான் இருக்குது. அதனால் அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி உங்களுடைய ரெகுலர் லைஃப்பில் நீங்கள் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வாங்க. அப்போ தான் வந்து நல்லபடியாக இருக்கும். வியாபாரம் செய்கிறவங்களாம் ஏற்றத்தாழ்வுகள் வந்து பார்க்க வேண்டி இருக்குங்க. ஸோ யாரையும் நீங்கள் நம்பி உங்களுடைய பணத்தை வந்து போடாதீங்க. அப்படி நீங்கள் ஒரு வேளை யாரையும் நம்பி பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து வேஸ்ட்டாக தான் ஆகும். ஸோ எதிரிகள் இருக்காங்க உங்களுக்கு அப்படின்னா அவங்கள்ட்டையும் நீங்கள் வந்து கவனமாக தாங்க இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் மீனம் ராசி நேயர்களுடைய அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் வந்து ஏற்படலாம். அதாவது அவங்களுடைய உடல்நிலை பாதிப்படையும் பொழுது உங்களையும் அது வந்து கவலைக்குள்ளாக்கி கொடுக்கும். ஸோ அதனால் வீட்டில் வயசானவங்களாம் இருக்காங்க அப்படின்னா அவங்கள நல்லபடியாக வந்து பார்த்துக்கோங்க. வேலையிலேயே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படலாங்க. அதனால் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். எந்த விதமான தவறுதல்களையும் வந்து பண்ணாதீங்க, இல்லைனா வேலை வந்து உங்களுக்கு பறி போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ எது செஞ்சாலுமே கூட உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் நீங்கள் சமாளிச்சுட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஒருவேளை வேலை சம்பந்தமாக நீங்கள் செய்யக்கூடிய பயணங்கள் கூட உங்களுக்கு வெற்றிகரமாக வந்து இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து நல்ல முயற்சிகளை தான் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் செல்வாக்கு மிக்க ஒரு நபரை நீங்கள் சந்தித்தீங்க அப்படின்னா எதிர்காலத்துக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். மேலும் அவங்களுடைய ஒத்துழைப்பின் மூலமாக இந்த டைமில் உங்களுக்கு லாபங்கள் கூட உங்களுக்கு அதிகமாகவே வந்து கிடைக்க ஆரம்பிக்குங்க. ஸோ நல்ல ஒரு லாபத்தை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் மாதத்தோட இறுதி போக போக உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் வந்து வர மாதிரி இருக்குது. அதனால் திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு கொஞ்சம் நீங்கள் பார்த்து சாதுரியமாக நடந்துக்கோங்க. சின்ன விஷயமா இருந்தாலுமே கூட முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போங்க. அப்போ தான் பிரச்சனைகள் எதுவும் வந்து ஏற்படாது. காரணம் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கை துணை, அதாவது ஆணாக இருக்கீங்க அப்படின்னா பெண்ணுடைய வாழ்க்கையிலையும், பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா ஆணுடைய உடல் நலத்துலையும் பார்த்தீங்கன்னா பாதிப்புகள் வந்து ஏற்படலாம். ஒரு குடும்பத்தில் கணவன் மற்றும் மனைவி இருக்காங்கன்னா அவங்களில் யாராவது ஒருவருக்கு உடல்நிலை பாதிப்பு அடைஞ்சாலுமே கூட எல்லாருக்குமே வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ பார்ட்னருக்குள்ளே வந்து உங்களுக்கு மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லது. மேலும் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் நல்லபடியாக வந்து பராமரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆரோக்கிய சீர்கேடு ஏற்பட்டுருச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல மருத்துவ செலவுகள் வர ஆரம்பிச்சிடும். சொல்லப்போனால் எதிர்பாராத அந்த செலவுகளாக தான் இருக்கும். மீனம் ராசியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கிரகங்களுடைய சாதகமான பலன்களால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல பலன்களானது கிடைக்க இருக்குது. மற்றபடி ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீங்கள் கண்டிப்பாக வந்து சமாளித்தே ஆகணும். ஸோ அதனால் பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருங்க, உங்களுடைய வேலையில் கவனமாக இருங்க, எது செஞ்சாலுமே கவனமாக இருங்க. இல்லைன்னா அடிபடுறதுக்கெலாம் வாய்ப்பு நிறைய இருக்குது. ரத்த காயங்கள் பார்க்கலாம், அந்த மாதிரியான சான்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இருக்குது. சின்ன சின்ன காயங்களாக இருந்தாலுமே கூட அது நம்மளுடைய கவனக்குறைவால் மட்டும்தான் வந்து ஏற்பட இருக்குது. அதனால் நீங்கள் தான் உங்களை வந்து பார்த்துக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் தான் பராமரிக்கணும். இந்த காலகட்டங்களில் தொடர்ந்து நீங்கள் சனிக்கிழமைகளில் சனி பகவான வழிபாடுகள் செய்கிறது சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் விநாயகர் பெருமானையும் தொடர்ந்து வழிபாடுகள் வந்து செய்யலாங்க. ஏன்னா விநாயகரை நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது எல்லா கடவுளுடைய ஆசையும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸோ கட்டாயமாக எளிமையான ஒரு கடவுள் அப்படின்னா அது விநாயகரை தான் நம்ம சொல்லுவோம். அவரை வழிபாடு செய்யக்கூடிய முறைகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய இந்த 25 நாட்களும் நீங்கள் டெய்லியுமே விநாயகரை வழிபாடு செய்துட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை வந்து செய்துட்டு வாங்க. ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதை நீங்கள் கண்கூடாவே வந்து உணரலாம். ஸோ விநாயகரை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ உங்களால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் விநாயகர் பெருமானே போற்றி போற்றி அப்படின்னு 3 முறை வந்து டைப் பண்ணிவிடுங்க. கூடவே இந்த வீடியோ பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க.
கூடவே யாருக்கெல்லாம் ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இருக்கோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான இது போன்ற பரிகாரங்களையும் செய்து நல்ல ஒரு பயனை பெற்றுக்கோங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.